தேவையே இல்லாத ஆணை, மத்திய அமைச்சருக்கு ஆத்திரம் ஏன்? நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய நாடாளுமன்ற பன்மொழி தொடர்பு பாரம்பரியம் மிக்கது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் பல்வேறு மொழிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. அதனால அவங்க அந்தந்த மொழியில் உரையாற்றும் போது பிற மொழியை பேசும் உறுப்பினர்கள் புரிந்து கொள்வதற்காக உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஏற்பாடுகள்லாம் இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இப்போ 6 மொழிகளில் இத்தகைய மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்கு. இதுக்காக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் ஹெட்ஃபோன் வைத்திருப்பதை நேரலைகளில் மக்கள் பார்த்திருக்க முடியும். ஏற்கனவே தமிழ் உள்ளிட்ட 10 மொழிகளில் எம்பிக்களுடைய பேச்சுக்கள் மொழிபெயர்க்கப்படும் நிலையில் கூடுதலாக உருது, மணிப்புரி, போடோ, டோக்ரி, சமஸ்கிருதம் மற்றும் மைதிலி ஆகிய மொழிகளிலும் உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்படுகின்றன அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக எம்பி தயாநிதி மாறன் சமஸ்கிருதத்தில் ஏன் மொழிபெயர்க்க வேண்டும் எனவும், சமஸ்கிருத மொழியை 70,000 நபர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதால் சமஸ்கிருத மொழியில் மொழிபெயர்ப்பது மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கும் செயல். RSS கொள்கைக்காக எதற்காக வரி பணத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதிலளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா, சமஸ்கிருதம் இந்தியாவின் மூலமொழி அப்படின்னு குறிப்பிட்டாரு ஓம் பிர்லா. அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேச்சுக்களை மொழிபெயர்க்க இருக்கோம். இதில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பதால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழுப்பினார். லோக்சபா சபாநாயகர் திமுக எம்பி தயாநிதி மாறன் இடையேயான இந்த விவாதத்தால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. யாருக்கு? மக்களவை சபாநாயகருக்கும் திமுக எம்பி தயாநிதி மாறன் இடையேயான இந்த விவாதத்தில் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஹிந்தி திணிப்பு மட்டுமே முக்கியமாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் சமஸ்கிருத திணிப்பும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடியுது. வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அலுவலகங்களில் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையிலான தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் கோரி இந்திய கலாச்சார தொடர்புக்கான கழகம் செப்டம்பர் 13ஆம் தேதி கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் விரும்பத்தக்க தகுதிகளாக ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழி சார்ந்த அறிவு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிந்தி அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, மத்திய அரசு பணி அப்படிங்கிறதால் அது விரும்பத்தக்க தகுதி என ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே சமஸ்கிருதம் எதற்கு என்பதுதான் கேள்வி. இதே போல நாடாளுமன்றத்தில் கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் பட்டேல் கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு எழுத்துருவில் அளித்த பதிலில் இந்தியாவின் கலாச்சார தோற்றுவாய் பற்றியும் அதன் பரிணாமம் குறித்தும் 12,000 ஆண்டுகள் வரை பின்னோக்கி சென்று ஆய்வுக்குட்படுத்த ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென்னிந்தியர்கள் எவரும் இல்லை, வடகிழக்கு இந்தியர்கள் இல்லை, சிறுபான்மையினர் இல்லை, தலித்துகள் இல்லை, பெண்கள் இல்லை. அநேகமாக அந்த குழுவின் எல்லா உறுப்பினர்களுமே இந்திய சமூகத்தினுடைய சாதிய அடுக்கில் உச்சத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு சில சமூக குழுக்களை சேர்ந்தவர்களே. தென்னிந்திய மொழிகளில் பெருமைமிக்க வரலாற்றையும் மத்திய அரசாலேயே செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள தமிழ் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் யாரும் அந்த குழுவில் கிடையாது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்து மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதேபோல புதிய குற்றவியல் சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்திலேயே பெயர் சூட்டுறாங்க. சமஸ்கிருத மொழியை அழித்துவிட வேண்டும் என்பதோ அல்லது அந்த மொழியை சிதைத்துவிட வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கம் கிடையாது. ஆனால் சமஸ்கிருத திணிப்பு என்பது பிற மொழிகளை அழிப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பதை தான் வேதனையோட சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. சமஸ்கிருதம் என்னும் சொல் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஒரு சமஸ்கிருதம் என்ற சொல் கையாளப்படலை எங்குமே அப்படின்னு சொல்லப்படுது. பாணினி வேத மொழியை சஸ்தசா அப்படின்னு குறிப்பிடுறாரு. சமஸ்கிருதம் என்று எங்கும் குறிப்பிடப்படலை. ஆனால் சமஸ்கிருதத்தில் ஏராளமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. இந்திய வரலாற்றில் முதல் கல்வெட்டு பிராகிருத மொழியில்தான் காணப்படுகின்றது தவிர சமஸ்கிருதத்தில் கிடையாது. இந்த கல்வெட்டுகள் மௌரிய அரசர் அசோகர் காலத்தவை. இவை 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளாகும். இதில் பொறிக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதமும் கிடையாது, தேவநாகரி எழுத்துக்களும் கிடையாது. கல்வெட்டுகள் எல்லாமே பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு. புத்தர் அவருடைய மொழிகளை மொழிபெயர்த்த போது சந்தசா மொழியில் தான் மொழிபெயர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டார். சமஸ்கிருத மொழியில் கிடையாது. ஆனால் புத்தர் பிராகிருத் மொழியில் தான் மொழிபெயர்ப்புகளை செய்தார்.
புத்தருடைய சமகால பிரதிகளில் சமஸ்கிருதம் என்ற சொல் எங்கும் கையாளப்படலை. அதனால் புத்தருடைய காலத்திலேயே சமஸ்கிருதம் என்னும் சொல் பயன்பாட்டில் இல்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது. இந்த வரலாறுகள் எல்லாம் கூட ஒருபுறம் இருக்கட்டும், இன்றைக்கு சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் இந்தியாவில் வெறும் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 24,821 பேர் மட்டுமே தான். இவ்வளவு குறைந்த பேர் பேசும் மொழியை புறக்கணித்து விட வேண்டும் என்பது நமது உடைய வாதம் கிடையாது. மிக மிக சிறுபான்மையினரால் பேசப்படக்கூடிய மொழிக்கும் உரிய தகுதி தரப்பட வேண்டும். ஆனால் நாட்டில் கோடிக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் பேசக்கூடிய மொழிகளுக்கு தரப்படாத தகுதி சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே தரப்படுவதால் தான் பிற மொழிகளுக்கு எதிரான ஓரவஞ்சனை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தை தவிர வேறு மொழியை அறியாதவர்கள் யாரும் பிரதிநிதிகளாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. மேலும் தங்கள் தாய்மொழியை தவிர வேறு மொழியே தெரியாத எத்தனையோ பழங்குடியின எம்பிக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தானே முதலில் அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் தேவைப்படாத ஒரு இடத்துல, யாருக்குமே பயன்படாத ஒரு இடத்தில் சமஸ்கிருத மொழி பெயர்ப்புக்கு உடனடியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அது மக்கள் பணத்தை வீணடிப்பது தானே. ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோ தயாநிதி மாறனுடைய கருத்து மோசமானது மட்டுமல்ல, நாட்டின் பாரம்பரிய மொழி விவகாரத்தில் திமுகவுடைய செலக்டிவ் கோபம் பாசாங்குதனத்தை காட்டுவதாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதுதான் மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கும் செயலாகும் அப்படின்னு சாடியிருக்காரு. தேவையே இல்லாத இடத்துல மக்கள் பணத்தை செலவழிப்பதை வீண் அப்படின்னு சுட்டி காட்டினால் பிரிவினை அரசியல் என்று முத்திரை குத்த பார்க்கிறார் மத்திய அமைச்சர். இது அவனுடைய வழக்கமாக கையாளும் தந்திரம் தானே அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் சொல்ல வேண்டியிருக்கு.